நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்போ தேர்ட் இயர் சூப்பர் சீனியர் அக்கா கூப்பிட்டு பின்னாடி திரும்ப சொல்லி முடியெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ முடி இருக்குதில்ல, நீ தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறப்போ இதில் பாதி இருக்காது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அக்கா ஜாயின் பண்ணுறப்போ அவங்களோட சூப்பர் சீனியர் சொன்னாங்களாம், உனக்கு பாதி முடி இது போகிறப்போ இருக்காது அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ எனக்கு பாதி முடி இல்லை. அதுக்கப்புறம் மேரேஜ், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் விட்டமின் டேப்லெட் சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பிட்ட டைம்லையெல்லாம் நல்ல ஹேர் க்ரோத் நல்லாவே ஆச்சு. செகண்ட் பாப்பா பிறந்ததுக்கப்புறமே நிறைய முடி வந்து இருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த 2 to 3 இயர்ஸில் தான் சுத்தமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் எப்போவுமே வீட்டில் அரைச்ச எண்ணெய், சல்ஃபரை சேர்க்காத தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறது இந்த 3 வருஷமாக நான் பண்ணுறதே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். இந்த 3 வருஷமாக பண்ணுறதில்ல. இன்னொன்று முடி கொட்டுறதுக்கு மெயின் ரீசன் இன்டேக் சரியாக இருக்காது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முடிக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிற மாதிரியான இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. அது 2வது ரீசன். அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஓவராக டென்ஷன் ஆகிறது, இதனாலையும் சீக்கிரமாக முடி கொட்டும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து க்ரே ஹேரும் வரும். இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. இதிலிருந்து நீ மாறணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் வந்து இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு காய்ச்சி தேய்க்கிறது, சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இன்டேக் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியானதாக எடுத்துக்கிறது மட்டும்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் க்ரோத்தை விட ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.